உமன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். நேரடியாக இன்றைய மருத்துவ ஆலோசனை நிகழ்ச்சிக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இன்று சமூகத்தில் பரவலாக காணப்படுகின்ற ஒரு நிலைமையாக உடற்பருமன் அதிகரிப்பு காணப்படுகிறது. இது சம்பந்தமாக எங்களுடன் பல விளக்கங்களையும் கேள்விகளுக்கான விடைகளையும் பகிர்ந்து கொள்வதற்காக புத்தளம் ஐகாவில் கடந்த 8 வருடங்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சீஃப் கன்சல்டன்ட் டாக்டர் எம்ஐஎஃப் சமீரா வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் ஸலாம். ஆம், இன்றைய தலைப்பு உடற்பருமன் அதிகரிப்பு சம்பந்தமாக இருக்கின்றது. அதாவது சமூகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நோய் நிலைமையாக காணப்படுகின்ற இந்த உடற்பருமனுக்காக என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருமே இந்த நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதாவது ஒரு வீட்டில் எடுத்துக்கொண்டால் ஆக குறைந்தது ஒருவராவது இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த நிலைமைக்காக பல காரணங்களை கண்டறிந்த போதும், அதாவது மாடர்ன் டெக்னாலஜிஸ், மாடர்ன் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், இவ்வாறான உணவு பழக்கங்கள், மென்மேலும் பல காரணங்களை கண்டறிந்த போதும், இதற்கான தீர்வுகளை அவர்கள் அறிந்த போதும், இதனை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நோய் நிலைமையாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக மருத்துவ விளக்கங்களையும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களையும் தர முடியுமா டாக்டர்? இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில லைஃப் ஸ்டைல் பெரிய டிஃபரன்ஸ். முந்தி இருந்ததையும் விட இப்ப எல்லாருக்குமே தெரியும், இயந்திரத்திட பாவனை கூட இயந்திரமயமாக்கல். அதாவது வீட்டு வேலைகளை எடுத்தாலோ இல்லாட்டி வெளியில ஏதாவது வேலை செய்யறாலோ இயந்திரங்களை தான் அதிகளவா பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு ஆள் ஆபீஸ்ல வேலை செய்யறா அவங்க அதிகளவான நேரம் இருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அது ஒரு காரணமா சொல்லலாம். அடுத்தது சாப்பாடு சொன்னோம்னு சொன்னா, சாப்பாடு மார்க்கெட்ல என்ன அவைலபிளா இருக்குதோ அதைத்தான் சாப்பிடலாம். அவங்களையும் சில சொல்ல இயலாது. இப்ப மார்க்கெட்ல என்ன இருக்கு, இந்த மரக்கறி தான் இருக்குன்னு சொன்னா அதுகளைத்தான் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த தோட்டத்துல இருந்து வார தோட்டத்துலன்னு சொன்னா சொல்லுவாங்களே, அந்த காட்டு மரக்கறின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மரக்கறிகளை எடுத்துக்கொள்ள இயலாம போகும். மற்றது சின்னவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் மார்க்கெட்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க தானே, அந்த உக்திகளை எல்லாம் நம்பி அவங்க அதுக்கு ஏமாந்து போறாங்க. அதாவது அத்தியாவசியம் இல்லாத சாப்பாடுகள் கூட அவங்களுக்கு இந்த அத்தியாவசியம் என்றதை உணர்ந்து எதையுமே அவங்க தவிர்த்து கொள்ள முடியாம அது எல்லாத்தையுமே உட்கொள்றாங்க. மத்ததே இலங்கையில சொன்ன போனா சேதன பசலைகளோட பாவனை குறைவா இருக்குது. சுமார் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு பாரிய உணவு தட்டுப்பாடும் விலை உயர்வும் வந்துச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா, அசேதன பசலைகளோட இறக்குமதியை இலங்கையில கட்டுப்படுத்தினாங்க, அதாவது இல்லாமலாக்கினாங்க. அப்படி இல்லாமலாக்கினதால இந்த விவசாயிகளுக்கு அதை சமாளிக்க முடியாத ஒரு தன்மையா போச்சு. ஏன்னா அவங்க அசேதன பசலைகளே தான் அதிகளவா பாவிச்சு பழக்கப்படுத்தி இருந்தாங்க. அப்ப இலங்கையில அந்த ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட் இல்ல, இவ்வளவுதான் அசேதனம் பாவிக்கணும் என்ற ஒரு மெத்தட் இல்லாததால அதிகளவா பாவிக்கிறாங்க. இப்ப கத்தரிக்காய் ஜெனட்டிக்கலி மாடிஃபைங் ஃபுட்ஸை பத்தி சொல்லலாம் இதுல விசேஷம். அதாவது 2 கிழமையில பூக்க வேண்டிய பூவை 3 நாள்ல பூக்க வைக்கிறாங்க. கத்தரிக்காய் பெருசா வரணும்னா அதுக்கு மருந்து அடிக்கிறாங்க. பூசணிக்காய் பெருசா வரணும். இப்ப இந்த மருந்துகளோட பக்க விளைவும் இதுக்கு ஒரு காரணம். மற்றது நான் கண்ட மிகவும் முக்கியமான காரணம் என்று சொல்லலாம், மறைமுகமான ஒரு காரணி நேர முகாமைத்துவம் இல்லாதது. அதாவது சமைக்கிறதுக்கு நேரம் இல்ல, உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்ல, தங்களை தாங்களே கவனிச்சு கொள்றதுக்கு ஒரு நேரம் இல்லாததுதான் இதுல மிகவும் முக்கியமான காரணி. அப்ப அவங்க அவங்களோட டைமை மேனேஜ் பண்ண பழகி கொண்டாங்கன்னு சொன்னா இதுல இருந்து கொஞ்சம் விடுபட இயலும். அதாவது பற்பல காரணங்களை இன்று பின்னி பிணைந்து அதனுடன் வாழ வேண்டிய நிலைமை சமூகத்தில் காணப்படுகின்றது. அவ்வாறான நிலைமை காணப்பட்ட போதும் முறையான முகாமைத்துவங்கள் இருந்தால் அதனை சரி செய்து கொள்ள முடியும். அப்படித்தானே? சரி, அடுத்ததாக இப்ப நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பல காரணங்கள் காணப்படுகின்ற போதும் எமது சமூகத்தில் முன்னேறிய ஒரு நிலைமை காரணமாகவும் இந்த நிலைமைக்கான காரணங்களை அவர்கள் எவ்வாறாக கண்டறிகிறார்கள்?
அதற்கான தீர்வுகளையும் கண்டறிகிறார்கள். அதாவது உணவு பழக்கங்களை சரி செய்தல், எக்ஸசைஸ் செய்தல் மற்றும் சிலர் பல சிகிச்சை முறைகளை கைக்கொள்கிறார்கள். அதாவது ஃபாஸ்டிங் தெரபி, ஹிஜாமா தெரபி இவ்வாறான சிகிச்சை முறைகள் மற்றும் சிலர் மாத்திரைகளை உட்கொண்டு தனது உடற்பருமனை குறைத்துக் கொள்வதற்காக முயற்சிக்கின்றனர். இவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது பயனளிக்காத ஒன்றாக காணப்படுகின்றது. அல்லது ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரம் உடல் எடை குறைந்து மீண்டும் உடல் எடை அதிகரிக்கின்றது. இவ்வாறு நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலைமையை தவிர்ப்பதற்காக, அதாவது தான் ஒரு உடற்பருமனை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முறையை பொருத்தமான ஒரு முறையை எவ்வாறு கண்டறிவது? எல்லாரும் முயற்சி செய்யறாங்கன்றது உண்மைதான். ஆனா எதன் மூலம் போய் முயற்சி செய்யறாங்கன்றதுதான் இப்போதைக்கு பிழையான ஒரு மெத்தடா இருக்கு. என்னன்னு சொன்னா, கூகுள், யூடியூப்ஸ்ல டாக்டர்ஸ் வந்து கூடிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சும்மா எல்லாத்துக்குமே மருத்துவ குறிப்புகள் எல்லாரும் சொல்றது. அப்ப அது சயின்டிபிக்காவோ விஞ்ஞான ரீதியாவோ சரியான ஒரு மருத்துவ குறிப்பா இதை நம்ம எடுத்து செஞ்சா சரியா இருக்குமா அப்படின்ற தெளிவு வந்து மக்களிடையே இல்லாம இருக்குது. மற்றது உடல் பருமனை யோசிச்சோம்னா, அந்த பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் இருக்குத்தானே, அந்த மார்க்கெட்டிங் உக்திகள், அந்த அதுக்கு பின்னுக்கு நம்பிக்கிட்டு அதுக்கு பின்னுக்கு போறாக்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியான காரணம் என்ன? உதாரணத்துக்கு சொல்ல போனா, அதுக்கு முன்னுக்கு இந்த நம்மளுக்குள்ள ஒரு மேத்ஸ் படிக்கணும்னா நாங்க மேத்ஸ் டீச்சர்கிட்ட தான் அனுப்புவோம். சயின்ஸ் படிக்கணும்னா சயின்ஸ் டீச்சர்கிட்ட தான் அனுப்புவோம். இதே மாதிரி உடல்ல ஏதாவது ஒரு கோளாறு வந்தா நாங்க கட்டாயம் டாக்டர்கிட்ட தான் போகணும். அப்ப என்ன ப்ராப்ளமால நமக்கு உடல் நிறை அதிகரிச்சிருக்கு, அதை கண்டறிஞ்சு அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டோ இல்லாட்டி அது சரியான முறைகள்லயோ அந்த வழிமுறைகளை செஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து மெலியலாம். அது இல்லாம அவங்க அப்படி குடிச்சு மெலிஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சு மெலிஞ்சாங்கன்னு சொல்லி நாமளும் அதை செய்ய போனோம்னு சொன்னா நம்மட ஆரோக்கியத்தை இன்னும் மென்மேலும் கெடுக்கிற ஒரு வழிமுறையாத்தான் அது இருக்கும். ஏண்டா ஒரு உடலை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆயுர்வேதில சொன்னோம்னா கப்ப, பித்த, வாத அப்படின்னு சொல்லி 3 வகையா பிரிப்போம். அப்படி பிரிக்கக்குள்ள ஒவ்வொருத்தது உடல் அமைப்பும் வந்து வெவ்வேறு விதமா இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு பொருத்தமானது இன்னொரு ஆளுக்கு பொருத்தமா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரிக்குதான் மருந்துகளும் அமையும், நோய்களும் அமையும். இது இல்லாம ஜெனட்டிக்காவே சில பேருக்கு உடற்பருமன்ன்றது இருக்கும். மற்றது ஹோமோன் இஷ்யூஸால வந்திருக்கலாம், லைஃப் ஸ்டைலால வந்து இந்த மாதிரி காரணங்களை சரி செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். காரணத்தையும் கண்டறியாம காரணத்துக்குரிய அந்த சரியான வழிமுறைகளையும் செய்யாம வெயிட்ட குறைச்சோம் என்று சொன்னா அது ஒரு நாளும் வெற்றிகரமான, அதாவது ஆரோக்கியமான ஒரு உடல் குறைவா இருக்காது. எங்களுடைய முறையான நடவடிக்கை தான் இந்த உடற்பருமனை குறைத்துக் கொள்வதற்கு சரியான வழி. அந்த முறையான நடவடிக்கைகள், அதாவது வழிமுறைகள் என்ன என்பதை ஒரு வைத்தியரை அணுகி பெற்றுக்கொள்வது சிறந்தது. ஆம். அடுத்த கேள்வியாக, உடற்பருமன் அதிகரித்த எங்களுடைய சகோதரிகள் சமூகத்தில் முகம் கொடுக்கின்ற பிரச்சினை, அதாவது யாராவது எங்களிடம் வந்து, அதாவது உடற்பருமன் அதிகரித்த ஒருவரிடம் வந்து நீங்க போன மாசத்தை விட இந்த மாசம் கொளுத்திக்கிறீங்கன்னா எந்த எதுவும் செய்யற இல்லையா, எதுவும் வழிமுறைகள் செய்யற இல்லையா, அப்படியான கேள்விகளை கேட்கும் போது அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். இதனால் தன்னை சமூகத்தில் அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் பின்தங்கி இருக்கிறார்கள். தான் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வெளியிலோ தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மிகவுமே அவர்கள் தயங்குகின்றனர். இவ்வாறான எமது சகோதரிகளுக்கு நீங்கள் வழங்கும் மோட்டிவேஷனல் அட்வைஸ் என்ன டாக்டர்? சிம்பிளா சொன்னா, எங்கட வாழ்க்கைய நாம தான் வாழணும், அதுதான் சொல்லலாம். இப்போ இன்னொருத்தர தேவைக்காக வேண்டியோ இல்லாட்டி இன்னொருவருட பார்வைக்காக வேண்டியோ நாம மெலிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்மட ஆரோக்கியத்துக்காக வேண்டி நாம கட்டாயம் மெலியணும். நம்மளுக்காகத்தான் நாம வாழணும். இப்ப சமூகத்தை எடுத்துக்கொண்டோம்னா, இன்றைக்கு மெலிஞ்சிருக்கிறேன்னு சொல்லும், நாளைக்கு கொளுத்திருந்தா ஏன் கொளுத்திருக்கேன்னு கேட்கத்தான் செய்யும். சமூகம் ஒரு நாளும் கதைக்கிறத நிப்பாட்ட மாட்டாங்க. அப்ப நமக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் ஒன்று வேணும்.
நம்மட ஆரோக்கியத்துக்காக வேண்டித்தான் நாம மெலியணும் என்றதை மனசுல எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமான வாழ்க்கையும் அதிகளவான நேரமும் இருந்தா ஆத்மீகத்தோட உள்ளத்தை இணைச்சு கொள்ளலாம். அப்படி ஆத்மீகத்தோட கொண்டு போனாலே நமக்கு ஒரு செல்ஃபான ஒரு கான்பிடன்ஸ் வரும். இந்த சமூகம் சொல்ற அந்த எதிர்மறையான எண்ணக்கருக்கள் இருக்குதானே, அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து வெளியே வரணும். வெளியே வந்தா தான் அவர்களுக்கு அது பெரிய ஒரு சக்சஸ் தான் அமையும். இதுதான் அவங்களுக்கு சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. ஆம், எமது வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். அடுத்த கேள்வியாக, உடற்பருமன் அதிகரித்திருக்கிறது, இதற்கான காரணங்கள் எனக்கு தெரியும். நான் ஒரு வைத்தியரை அணுகி அதற்கான முறைகளை, என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை நான் கேட்டறிந்து கொண்டேன். ஆனாலும் இது ஒரு என்ன சொல்வது, நான் உடல் எடையை குறைக்கின்ற செயற்பாடு தொடர்ச்சியற்ற தன்மையாக இருக்கிறது. அதாவது நான் போன மாசம் 10 கிலோ குறைச்சேன். ஆனா என்னால இந்த மாசம் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த தொடர்ச்சியற்ற தன்மை என்பதை நீங்கள் எவ்வாறு விளக்கம் அளிக்கிறீர்கள் டாக்டர்? தொடர்ச்சியற்ற தன்மைன்னு பார்த்தோம்னா, இலங்கையோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு காலம் வித்தியாசம். இப்போ நோன்பு சீசன்ல டோட்டலா உணவு பழக்கம் வேற, கல்யாணம் ஒரு சீசன் வீட்டுல வந்தா அந்த உணவு பழக்கம் வேறையா இருக்கு. இப்ப வெள்ளிக்கிழமையில கிழமைனாலே வெள்ளிக்கிழமையில பொதுவாவே சாப்பாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இப்ப ஒரு ஆளோட பர்சனல் லைஃப், இப்ப லேடிஸை பொறுத்த வரைக்கும் கல்யாணம், அதுக்கப்புறம் பிரெக்னன்ட், அதுக்கப்புறம் ஆஃப்டர் சைல்ட் பர்த் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுறதோட அந்த சாப்பாட்டு பழக்க வழக்கமும் மாறிக்கிட்டே போகுது. அப்ப எங்களுக்கு ஒரு தெளிவான அறிவு ஒன்று இருக்கு, இந்த தெளிவான ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும். எப்படின்னு சொன்னா, நாங்க எவ்வளவு கலோரிஸ் எடுக்கிறோம், அந்த கலோரிக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒர்க் அவுட் பண்றோமா, எக்ஸசைஸ் செய்யறோமா அப்படின்றத அதை மைண்ட்ல வச்சுக்கொண்டா அந்த கலோரிய மெயின்டைன் பண்ற மாதிரி சாப்பாடு எடுத்தோம்னு சொன்னா சரியா இருக்கு. ஆம், என்ன வழிமுறைகளை கண்டறிந்த போதும் அது தொடர்ச்சியான ஒன்றாக இருக்க வேண்டும். வைத்திய ஆலோசனைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறான போதுதான் எமது இலக்கை அடைய முடியும். அடுத்த கேள்வியாக, உடற்பருமன் அதிகரிப்புக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உடற்பருமன் அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக ஜெனட்டிக், அதாவது பரம்பரை அழகு. இதன் காரணமாக உடற்பருமன் அதிகரித்தவர்கள் எக்ஸசைஸ் அல்லது உணவு பழக்கங்கள் என்பவற்றினால் தனது உடல் நிறையை குறைக்க முடியுமா? அல்லது இல்லை, என் உமா அப்பா எல்லாம் கொளுத்திக்கிறாங்க, நானும் அதனாலதான் நானும் கொளுத்திக்கிறேன், அப்ப என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இப்படியே தான் நீக்க போறேன், அந்த நிலைமை காணப்படுகிறதா? இது சம்பந்தமாக ஜெனட்டிக், உமா அப்பா இப்படி இருந்தா நானும் இப்படி இருப்பேனா அப்படி கேக்குறீங்க. உருவ அமைப்பு வந்து எப்படியுமே ஜீன்ல இருந்துதான் வருது. தாய் தந்தை இப்படி இருந்தா அது மாதிரிதான் நம்மளோட ஷேப்பும் இருக்கு. ஆனாலும் சில விஷயத்த மாத்தேலாட்டியும் பல விஷயத்த மாத்தேலும், நிறைய விஷயங்களை மாத்தேலும். இப்ப உதாரணம் ஆயுர்வேதையில வந்து நாங்க இப்படி ஜெனட்டிக்கலா வாரத வந்து கப்ப பொடின்னு சொல்லுவோம், யுனானில பல்கமி பொடின்னு சொல்லுவோம். அப்படின்னா இவங்களோட உடம்பு எப்படி இருக்கும்னா, அவங்க கொஞ்சம் கொழுத்து தான் இருப்பாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், முகம் வந்து ரவுண்டா இருக்கும், தசை இலையங்களை விட அவங்களுக்கு கொழுப்பிலையங்கள் வந்து அதிகமா இருக்கும், அவங்களோட போன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா விளங்காது, அப்படின்னா நல்லா கவர் பண்ணப்பட்டு என்ன சொல்லுவோம், ஒரு சபியான ஒரு ஷேப்ல இருப்பாங்க அப்படி சொல்லலாம். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனாலும் இவங்க முயற்சி செஞ்சா நிச்சயமா முடியும். இவங்களோட சாப்பாடு கண்ட்ரோல் பண்றதை விட சாப்பாடும் கண்ட்ரோல் பண்ணணும், அதோட சேர்த்து உடற்பயிற்சிகளை வந்து இவங்க அதிக அளவா செய்யணும். இப்ப அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். நம்ம எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணணும் என்ற ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க வந்து அதுல இருந்து சக்சஸ் ஆகலாம். அப்படின்னா அவங்களும் மெலியலாம், மிச்சமே மெலியலாம். ஆம், பரம்பரை காரணமாக உடற்பருமன் அதிகரித்தவர்களும் முறையான பயிற்சி மூலம் தனது உடற்பருமனை குறைத்துக் கொள்ளலாம், அப்படித்தானே? சரி, அடுத்த கேள்விக்குள் போகலாம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல
இந்த உடற்பருமன் அதிகரிப்புக்கு உடலில் காணப்படுகின்ற ஹோமோன் இம்பேலன்ஸ் அல்லது ஹோமோன் சமநிலையற்ற தன்மை இது ஒரு காரணமாக இருக்கிறது. இதன் காரணமாக உடலில் ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு குறைந்த நிலை, உடலில் தைராய்டு குறைந்த நிலை மற்றும் பிசிஓடி போன்ற நோய் நிலைமைகளில் எமது சகோதரர்கள் மிகவும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை உள்ள எமது சகோதரிகள், உடற்பருமன் அதிகரித்தவர்கள் தனது உடற்பருமனை குறைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் டாக்டர்? ஹைப்போதைராய்டிசம், பிசிஓடி. ஏன்னா அப்படி பிசிஓடி அப்படின்றத அது மாதிரி இல்லாம ஹோமோனல் அதாவது ஹோமோனல் இம்பேலன்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு முகத்துல முடி வளருது, கழுத்து கருத்த மாதிரி இருக்கும், அப்படி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஆக்டிவிட்டிஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி என்ன செய்ய இயலும் அப்படிதானே கேக்குறீங்க. ஒபேசிட்டியை நாங்க மேனேஜ் பண்ணணும்டா அவங்க கட்டாயம் டயட்டை கண்ட்ரோல் பண்றதோட எக்ஸசைஸ் செய்யும். அது இல்லாம அவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால உள்ளதை வந்து பேலன்ஸ் பண்ணும். இதுக்கு கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கத்தான் வேணும். நம்ம ஆயுர்வேதில பிசிஓடி பிரச்சனை எல்லாம் வந்து சிம்பிளா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான். அது இல்லாம அவங்க கட்டாயமே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கு இந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஹார்மோனை வந்து பேலன்ஸ்ல வச்சுக்கிட்டு தான் எக்ஸசைஸையும் டயட்டையும் செய்யணும். முதலில் பிரச்சனையை இனங்கண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டதன் பிறகு உடற்பருமன் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக ஒரு வைத்தியரை அணுகி அவரின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. அடுத்த மிக முக்கியமான பிரச்சனையாக திருமணமாகிய எமது சகோதரிகள் குழந்தை பேரின் பின்னர் உடற்பருமன் அதிகரித்த நிலைமையில் அவர்கள் அந்த உடற்பருமன் அதிகரிப்பை குறைத்துக் கொள்வதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் அது ஒரு வெற்றி அளிக்காத நிலை. அதாவது உடற்பருமனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இரண்டாவது குழந்தை பெற ஆளாகிறார்கள். இப்படியான சகோதர சகோதரிகள், அதாவது திருமணத்தின் பின்னர் குழந்தை பேரின் பின்னர் உடற்பருமன் அதிகரித்தவர்கள் உடற்பருமனை குறைத்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் டாக்டர்? குழந்தை பேற்றின் பின் இப்ப முந்தி காலத்துல ட்ரெடிஷனலாவே ஒரு மெத்தட் ஒன்று இருந்துச்சு, சீட்டை கட்டுறது என்று சொல்லி 40 நாள். சில பேருக்கு அதை பத்தி என்னண்டே இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது என்னண்டே தெரியாது. அது வந்து ட்ரெடிஷனலாவே இருந்து வர ஒரு மெத்தட் உண்டு. அதனால அந்த வயிறு வந்து உள்ளுக்கு போகும். பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வந்து வெளி மசில்ஸ் தான் இந்த இடத்துலதான் போடும். வயிற்றுகிட்ட தான் வந்து வயிறு போட்ட மாதிரி இருக்கும், மசில்ஸ் இருக்கும். மற்றது ஆயுர்வேதியில நாங்க சொன்னோம்னு சொன்னா வயிறை குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் நீக்கி தெரப்பிஸ் இருக்குது. மற்றது அந்த லிப்பிட கரைக்கிறதுக்கு மாதிரி பேபி கிடைச்ச உடனேயே சில சூரணைகள் கொடுப்போம். அது வந்து உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதோட பிள்ளைக்கும் அது ஆரோக்கியமா தான் இருக்கும். அது இல்லாம சொல்ல போனோம்னா எங்கடையில தெரப்பிஸ் இருக்குது. உத்வர்த்தன தெரப்பின்னு சொல்லுவோம் கேரளா மெத்தட்ல, பவுடர் மசாஜ் பண்ணி ஸ்டீம் பண்ற மெத்தட். அது இல்லாம மாடர்ன் பியூட்டி கல்ச்சர்ல வந்து பாடி ஸ்கல்பிங், கெவிடேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட் இருக்குது. அந்த வயிற்றுல இருக்கிற தசை பகுதியை குறைச்சு வயிறு குறைக்கிறதுக்கு மெத்தட். அதற்கான பல சிகிச்சை முறைகளும் மருத்துவ முறைகளும் காணப்படுகின்றது. அடுத்த கேள்வியாக, பாடசாலை மாணவர்கள், அதாவது சிறு பிள்ளைகள், ஒரு வகுப்பறை எடுத்துக்கொண்டால் 40 மாணவர்களில் ஆக குறைந்தது 10 பேராவது இந்த உடற்பருமன் அதிகரித்தோர் பட்டியலில் வருகிறார்கள். இவர்கள் இந்த வயதிலே உடற்பருமன் அதிகரித்திருப்பது அவர்களை எதிர்காலத்திலும் பல நோய்களுக்கு ஆளாக்கக்கூடும். இப்படியான பிள்ளைகளின் தாய்மாருக்கு நீங்கள் வழங்கும் அட்வைஸ் என்ன டாக்டர்? காரணம் வந்து பேரண்ட்ஸ் 2
பேருமே வேலைக்கு போறதால இப்போ உள்ள பிள்ளைகள அதிகமான காலை சாப்பாடு வந்து பன், பான் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் தான் இருக்குது. இது இல்லாம பெக் பண்ணப்பட்ட அதாவது சிக்கன் எங்கட மகன் வந்து சிக்கன் தான் சாப்பிடுவாரு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப பேரண்ட்ஸ் தான் அதை பழக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்களோட சாப்பாட்டுல வேற வேற கறிகளை வந்து ஒவ்வொரு டேஸ்டையும் பழக்கணும். ஒரு நாள் கருவாடு, ஒரு நாள் மீன், ஒரு நாள் இறைச்சி, அப்படி எல்லா டேஸ்டையும் பேரண்ட்ஸ் பழக்கினா மட்டும்தான் பிள்ளைகள் பழங்குவாங்க. வந்து இனிப்பு சுவை மட்டும்தான் தெரியும். கசப்புன்றதே தெரியாது. பாவக்காய் என்ன டேஸ்ட்ன்றே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்ப இருக்குது. இப்ப ஆயுர்வேதியில நாங்க ஒரு போஷணையான ஒரு ஆரோக்கியமான போஷணை உள்ள உணவுன்னு நாங்க எடுத்தோம்னா அறுசுவையும் கொண்ட உணவை தான் எடுப்போம். மாடர்ன்ல சொல்ல போனா கார்போஹைட்ரேட், லிபிட், புரோட்டீன், அந்த மற்ற விட்டமின்ஸ், அப்படி எல்லா போஷணையும் உள்ள ஒரு பூரண உணவு உண்டு பிள்ளைகளுக்கு நாங்க தான் பழக்கணும். அப்படி பழக்கினா மட்டும்தான் வந்து பிள்ளைகள் வந்து பழகுவாங்க. அது இல்லாம நாங்க பிள்ளைகளை வந்து பிளேம் பண்ண இல்லாத அவங்க ஒபேஸ் ஆயிக்கிறாங்க. அப்ப பேரண்ட்ஸ் வந்து அத முக்கிய கவனம் எடுத்து அவங்களோட உடல் நிறைய குறைக்கணும்னா அவங்களோட சாப்பாட்டுல கவனம் எடுக்கணும். சிறு வயது முதலே முறையான உணவு பழக்கமானது எதிர்காலத்திலும் அவர்கள் எதிர்நோக்க இருக்கின்ற நோய்களை தடுக்கும் வழிமுறையாக அமையும். மிக முக்கியமான கேள்விக்குள் நுழைய இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதாவது 27 days weight loss program சம்பந்தமாக விளக்கம் தர முடியுமா டாக்டர்? 27 days weight reduction program வந்து எப்படின்னு சொன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உனக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணின உடனே டாக்டர் வந்து ஃபுல் டீட்டெயிலும் அவங்களே எடுப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை வச்சு எங்களோட டாக்டர்ஸ் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து 4-5 டாக்டர் சேர்ந்து அவங்களுக்கான ஒரு டயட் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். எவ்ரி பர்சன் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட உடம்பும் வந்து வெவ்வேறு விதமாகுது. அப்ப எல்லாருக்கும் ஒரே இது பொருத்தமா இருக்காது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி அவங்களோட டைஜஷன் பவர் எப்படி இருக்குது, அவங்களோட என்ன மோஷன் எப்படி இருக்கு, அதுகள் எல்லாத்தையும் பார்த்துதான் அவங்களுக்கு டயட் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை அவங்களுக்கு கொடுக்கறதோட அந்த டெய்லி அவங்க எக்ஸசைஸ் எப்படி செய்யணும் என்றதையும் நாங்க சொல்லி கொடுப்போம். ஆனா எவ்ரி டே வந்து நாங்க 27 டேஸும் நாங்க வந்து இத கைட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு லைஃப் லாங் அவங்களுக்கு இந்த வெயிட் ரிடக்ஷன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கும் நாங்க கைட் பண்ணுவோம். 27 days வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராமுக்கு வைத்தியரை தொடர்பு கொள்ளலாம். அதாவது நேரடியாகவும் சமூகம் அளிக்க முடியும், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் வழங்கப்படும். இதற்காக தொலைபேசி இலக்கமாக 07643868083 07643868083 இந்த இலக்கத்தை அழைப்பினை ஏற்படுத்தி வைத்தியரை தொடர்பு கொண்டு இந்த ப்ரோக்ராமில் இணைந்து கொள்ள முடியும். வேலை பளுக்கு மத்தியில் எமக்காக நேரம் ஒதுக்கி பல பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர். ஜஸாக்குமுல்லா ஹைரன். ஒரு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்காக எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி.